ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ். Right? These are broadly the three categories of persons who are assembled here. Students பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். உங்ககிட்ட நான் பொய் சொல்றதா இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லி அட்வைஸ் பண்ணா அது போய் அங்கே சேராது. அதனால உங்களுக்கு நேரம் நான் சில கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன். என்ன கன்ஃபெஷன்னா, நிறைய குறைபாடுகள் உடைய மனிதன் நான். ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் பர்சன் அட் ஆல். ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் பர்சன். நிறைய குறைகள் என்கிட்ட இருக்கு, ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. இதுல மிகப்பெரிய குறையா என்கிட்ட என்ன இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நான் இங்க வந்து அட்வைஸ் பண்ண வரல. நான் இவ்வளவு குறைகளுக்கு நடுவில் எப்படியோ தட்டு தடுமாறி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீங்களும் அதை தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியதான் நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய அட்வைஸ் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய குறைகளை உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட நீங்க ஒரு அண்டர்டேக்கிங் வாங்க போறேன். இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து திருப்தியா இருக்க வேண்டிய ஆகிடுவேன். சரியா? நான் வந்து ஒரே பையன். ஐ எம் தி ஒன்லி சைல்டு. ஸோ ஒன்லி சைல்டுக்கான ப்ராப்ளம் என்னன்னா பயங்கர செல்ஃபிஷா இருக்கும். ஐ வாஸ் தி மோஸ்ட் செல்ஃபிஷ் பர்சன் ஐ ஹவ் எவர் நோன். நான் இதற்கு யாரையும் அவ்வளோ செல்ஃபிஷான ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு என் காரியம், என் விஷயம், என் உலகம், இதை மீறி எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்படி இருந்தாலும் மற்றவங்களை பற்றி பாவப்படுறது, மற்றவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் நான் சின்ன வயசுல செஞ்சதே இல்லை. ஒன்றுமே செஞ்சதே இல்லை. அப்புறம் படிப்பு கேட்கவே வேணும். படிப்பு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். கண்டினியூஸாக 10வது வரைக்கும் ஃபெயில் 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 ஃபெயில். நான் எவ்வளோ பெரிய ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வெளியில் வரும்போது அதை பார்த்தேன். எவ்வளோ ஒரு 1000க்கு ஒரு ஆள் 990 வாங்கியிருக்காங்க. நான் 5 சப்ஜெக்ட்லாம் சேர்த்து 100 வாங்கியிருக்கேன். அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளி ஒரு நேரம் நிற்கிறேன்னு பாருங்க. இதுதான் என்னுடைய பள்ளி பருவம், இதுதான் என்னுடைய இளமை பருவம். அதனால இங்க இருக்கிற அத்தனை பேர், இங்க இருக்கிற எல்லா மாணவ செல்வங்களும் ஏன் அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு நான் நம்பவே இல்லை. இதை வந்து நான் ஏன் இங்க சொல்லணும்னா, குழந்தைகள் கிட்ட பேசும்பொழுது உண்மையை பேச